இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 1ஆம் நாள் 14/4/2026 ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை. அனைவருக்கும் எங்களின் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான வருடமாகவும் சிறப்பாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் எங்களின் இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04 லக்னம் மேஷ லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துவாதசி இரவு 9:55 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திரையோதசி வருகின்றது. நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் பிற்பகல் 1:42 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 மணி வரை, இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 1:42 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. முதலையும் தருவதாகவும் இருக்கும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிரார்த்தனைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பணியிடத்துல சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கும். சில கடினமான வேலைகளையுமே எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. திட்டமிட்டு பணியாற்றவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உறவில நல்லிணக்கத்தை பாதிக்காதவரை பார்த்துக் கொள்வதும் நல்லது. அவர்களிடத்துல நல்லுறவையும் சகஜமான அணுகுமுறையையும் மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவும் இருக்கும். முன்கூட்டியே திட்டமிடவும் செய்வீங்க. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கத்தங்க செய்யும். சிலருக்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வேலையில கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உயர்வான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நினைத்தது சிறப்பாகவும் நடைபெறும். மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல யோகமும் இருக்கின்றது. வியாபாரத்துல நிலையான இடத்தையும் பிடிக்கவும் செய்வீங்க. யோகமான பலன்களும் இருக்கும். சில அனுகூலமான செய்திகளும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய தேவையறிந்த உறவினர்கள் செய்யக்கூடிய உதவிகள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். வெளியில இருந்து தேவைப்பட்ட பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவசர வேலைகளை கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. எதிர்பார்த்த வேலைகள் சற்று இழுபறியாகி தங்க முடியும். பெரியோர்களுடைய ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. எந்த ஒரு வேலையுமே தள்ளி போடவும் வேண்டாம். பிள்ளைகளுக்கு தேவையானதை செய்து கொடுத்து அவர்களை மகிழ்ச்சி அடையவும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். குடும்பத்தினர் சிலர் உங்களுடைய மனம் நோகும்படியாக பேசிவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுபவ அறிவை பயன்படுத்துவதும் நல்லது. அடுத்தவர்களுடைய விவகாரங்கள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. உத்தியோகத்துல மறைமுக விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. பணமும் கையில இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். சாதகமாகவும் உணர்வீங்க. சில போராட்டங்களுக்கு பிறகு தாங்க பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நெருக்கடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. வியாபாரம் தொடர்பாக நீண்ட பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
தொழிலுக்காக நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. உங்களுடைய லட்சியங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. நண்பர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. தம்பதிகளுக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. மனதில தோன்றுகின்ற கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத சில செய்திகளின் மூலம் அலைச்சல்களும் உண்டாகும். அமைதி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையுமே சாதகமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சவாலான சூழ்நிலைகளை கடந்து வரவும் செய்வீங்க. உங்களுடைய அணுகுமுறையில உறுதியுடனும் இருந்தாலே போதும். இன்று விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. பணியிடத்துல ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். அதிக பணிகளும் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகளை கையாளும் பொழுது கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவிலே இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும். நல்லிணக்கமும் இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் மனம் திறந்து பேசிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல லாபத்தையும் பார்த்துவிடலாம். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். தொழில முன்னேற்றமும் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பெண்களினால ஆதாயமும் உண்டாகும். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சம்பள உயர்வுகளும் இருக்கின்றது. மன நிம்மதியும் உண்டாகும். எதிர்ப்புகளை எல்லாமே முறியடிக்கின்ற மன உறுதியுடனும் இருப்பீங்க. அவசிய செலவுகளுக்கான கையிருப்பும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தேடிப்போன நண்பர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில அரசாங்க இடையூறுகள் எதுவும் இருக்காதுங்க. சில சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நகை பணம் போன்றவற்றில் அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வியாபார ரகசியங்களை வெளிப்படையாக பேசவும் வேண்டாம். தேக ஆரோக்கியத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது. சில சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். உங்கள் தாயாருடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் செயல்படுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் இப்பொழுது நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன விவாதங்களும் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் செய்வீங்க. சில ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இது மகிழ்ச்சியான பயணங்களாகவும் இருக்கும். அவ்வப்பொழுது தனிமையாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய நபர்களுடைய அறிமுகங்களின் மூலமாக மாற்றங்களும் ஏற்படலாம். பண வரவுகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் இருக்கும். நெருக்கமானவர்களுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். திறமையான பேச்சுக்களின் மூலமாக எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு பலதரப்பட்ட மக்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சிக்கல்கள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. ஒற்றுமையும் உண்டாகும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நீங்க எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும்.
மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய மனிதர்களுடன் கலந்துரையாடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல நண்பர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். இது மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். அனுபவ அறிவும் வெளிப்படும். கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. வேலைகள்ல சாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் வெளியில் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. எண்ணியது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். சில அனுகூலமான தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல நிம்மதியாகவும் உணர்வீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். பணவரவும் இருக்கும். வேகத்தோடும் விவேகத்தோடும் வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. லாப நஷ்டம் என்று பெரியதாக நீங்க கவலைப்படவும் வேண்டாம். செலவுகள் செய்வதில் சிக்கனத்துடனும் இருப்பீங்க. வேலை இடங்கள்ல இருந்து வந்த மனக்குழப்பங்களும் நீங்கும். இன்று அதிகப்படியான தொகையை கையில் எடுத்து செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்கள் சொல்வதை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வேறு இடங்கள்ல சாப்பிடும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்களுடைய வருகையினால வீடும் களை கட்டும். எதிரிகளை வீழ்த்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல அனுபவமிக்க வேலையாட்களை தேடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் இடத்துல இருந்து சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. இன்று புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. அலுவலகத்துல கூடுதல் பொறுப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத முன்னேற்றமும் இருக்கும். இது உங்களுக்கு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தலாம். பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில சாதனைகளையும் செய்வீங்க. இன்று அதே சமயத்துல உங்களுடைய முயற்சிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவுல இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கும். தனிப்பட்ட செயல்கள்ல கவனத்தை செலுத்தவும் செய்வீங்க. கால்நடைகள் தொடர்பான தொழில்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். பேச்சுக்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். கலை சார்ந்த பணிகள்ல ஈர்ப்பும் அதிகரிக்கும். சிரமங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் வழியில பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு செயல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உடற்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈர்ப்பும் அதிகரிக்கும். அதிகாரிகளினால எடுத்த வேலைகள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வேலையின் காரணமாக சின்ன சின்ன சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மன வலிமையுடன் இருப்பதும் நல்லது. குறைந்த முயற்சியிலேயே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்திறனை சக பணியாளர்கள் பாராட்டவும் செய்வாங்க. அவர்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில நல்லுறவும் நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. சில முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை இப்பொழுது நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உறுதியுடனும் இருப்பீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வேலையில கவனமாக இருந்து முடிப்பதும் நல்லது தாங்க. தேவையற்ற கவன சிதறல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம்.
தொழில எதிர்பாராத வெற்றியும் இருக்கும், வியாபாரத்துல லாபமும் இருக்கும், உறவினர்களுடைய உதவியினால சில வேலைகளை சாதிக்கவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளியூர் நண்பர்களுடைய வகையில நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறுவதற்கான சில திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற மனப்போக்குடனும் இருப்பீங்க. உரிய நேரத்துல வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டுல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். பிள்ளைகளினால மன நிம்மதியும் உண்டாகும். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். மற்றவர்களுடைய சொற்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. அதில் உள்ள உண்மைத்தன்மையை அறிந்து செயல்படுவதும் நல்லது. குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்காக புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. நட்பால் ஆதாயமும் உண்டாகும். பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபமும் உண்டாகும். உத்தியோகத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. மன நிறைவாகவும் உணர்வீங்க. புதிய முயற்சிகள் இப்பொழுது வெற்றிகரமாகவும் நிறைவேறும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். முக்கியமான முடிவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். சக வியாபாரிகள் இப்பொழுது அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. குடும்பத்துல உங்களுக்கான பேச்சுக்களுக்கு மதிப்பு மரியாதையும் கவனமும் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களிடத்துல சில யோசனைகளை கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எடுக்கின்ற முடிவுகள் எப்பொழுது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மனக்கவலைகளும் நீங்கும். வீடு அல்லது வேலை தொடர்பான இடமாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். எதிர்கால சேமிப்பு குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். உயர்கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். வித்தியாசமான அனுபவங்களின் மூலமாக சில புரிதல்களும் ஏற்படலாம். பணியில மாற்றமான சூழலும் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். வர்த்தக வியாபாரத்துல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்தும் கொள்வீங்க. அசதி நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் காவி நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:42 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் துடிப்புடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். வேலையில முன்னோக்கியும் செல்வீங்க. உங்களுடைய யோசனைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. இன்று மற்றவர்களிடத்துல பாராட்டுகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் வேலைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. இன்று வேலையில இருந்து வந்த தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு குடும்பத்தினருக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். திட்டமிட்ட பணத்தை பயனுள்ள வகையில செலவு செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். பிரார்த்தனைகளை மேற்கொள்வதன் மூலமாக சற்று அமைதியாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்தது நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில் அக்கறையோடும் இருப்பீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தமான சூழ்நிலைகளும் மாறும். தேடிப்போன நபர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த முக்கியமான தகவல்களும் வந்து சேரும். சில தேவையில்லாத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. வேலை பளு சற்று அதிகமாக தங்க இருக்கும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்களை அடையாளம் காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடின உழைப்பிற்கான வெற்றியையும் பெற்றுவிடலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல சின்ன சின்ன கோளாறுகளும் ஏற்படலாம். யாரையும் எளிதாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். போட்டி பந்தயங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பழைய நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்மறையான எண்ணங்களும் ஏற்பட்டு நீங்கும்.
உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை கவருவதற்காக சில சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க. அலுவலகத்துல அமைதியான போக்கும் இருக்கும். எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யத்துடன் இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். வியாபாரம் தொடர்பான கவலைகளும் இருக்கத்தங்க செய்யும். முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரலாம். வியாபாரத்துல சில காலமாக இருந்து வந்த தொய்வு நிலையும் மாறும். நிலையற்ற தன்மையில இருந்து வெளிப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் தருவாங்க. சில புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு அவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வேலை வியாபாரம் போன்றவற்றில முழுமையான முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். என்று நினைத்த வேலைகளை எண்ணிய முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்களிடத்துல இருந்து ஆதரவுகளும் இருக்கும். அதிகார பதவியில இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அரசு பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பாராத அலைச்சல்களும் இருக்கும். உத்தியோக பணிகள்ல சில நுணுக்கமான விஷயங்களை புரிந்தும் கொள்வீங்க. புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. லாபம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சூழ்நிலைகள் சாதகமாக அமையக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சவாலான வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சின்ன சின்ன கடினத்தன்மைகளும் ஏற்பட்டு தங்க நீங்கும். சக பணியாளர்களுடைய உதவிகளை எதிர்பார்க்கவும் செய்வீங்க. சில சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது மகிழ்ச்சியான வார்த்தைகளை பேசுவதும் நல்லது. உங்களுடைய வெறுமையான உணர்வுகளை அவர்களிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். சமநிலையான போக்குடனும் இருப்பதும் நல்லது. நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். சில செலவுகளும் இருக்க தங்க செய்யும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று செலவுகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். வேலையில உங்களுக்கான அங்கீகாரத்தையும் கிடைக்கவும் பெறுவீங்க. தொட்ட வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். எந்த விஷயத்திலுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வாகன வசதிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில வியாபாரமும் இருக்கும். கையில பணமும் இருக்குங்க. பெரியவர்களுடைய அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். புதிய திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகள் தடையில்லாமலும் நடைபெறும். இன்று அடுத்தவர்களை நம்பி எந்த ஒரு வேலையிலும் இறங்கவும் வேண்டாம். வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் அக்கறையுடன் இருப்பதும் நல்லது. தாய் தந்தையின் விருப்பத்தை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று மற்றவர்களிடத்துல கம்பீரமாக பேசி சில காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகன வசதிகளும் பெருகும். வியாபாரத்துல வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. உத்தியோகத்துல தலைமைக்கு நெருக்கமும் ஆவீங்க. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சிறிய அளவுல உடல் நலம் பாதிக்கப்பட்டாலும் எளிய சிகிச்சையினால உடனே சரியாகியும் விடும். உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையாக இருப்பதும் நல்லது. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக வெளியில் அலைய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று சிறப்பான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முடிவுகளும் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். புதிய இடங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி சார்ந்த விஷயங்கள்ல சில முக்கியமான முதலீடுகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
உங்களுடைய வேலைகளை உற்சாகத்துடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. பாதியில் நின்ற வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய எண்ணங்களின் போக்கில மாற்றங்களும் ஏற்படலாம். பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கடினமான வேலைகளையுமே எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விளையாட்டு செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உறவினர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் மன வலிமையுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்சாகமாகவும் உணர்வீங்க. பணியிடத்துல உற்சாகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிட சூழ்நிலைகள் இனிமையாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையை மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருப்பீங்க. அன்புடனும் நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். ஊக்கத்தொகைகள் போன்றவற்றின் வழியாக பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்ற ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிறப்பாக செயலாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. உங்களுடைய வேலைகளுக்கான அங்கீகாரத்தையும் காப்பாற்றியும் கொள்வீங்க. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கு. நீங்க ஆசைப்பட்டதை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் துறையில எதிர்பார்த்த நன்மைகளும் இருக்கும். கேட்ட இடத்துல இருந்து பணவரவும் இருக்கும். இன்று புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகன யோகங்களும் இருக்கின்றது. அரசு வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். எடுத்த காரியங்கள் கைகூடியும் வரும். பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு பக்க பலமாகவும் இருக்குங்க. எந்த வகையிலும் நீங்க விரும்பிய வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. மனைவியுடன் அதிகப்படியான நேரத்தை பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வேலை இடங்கள்ல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வெளியூர் சென்று வரும் பொழுது உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வாகனங்களை ஓட்டும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்குழப்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். புத்துணர்ச்சி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யூன்யமும் அதிகரிக்கும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். மனதில தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக வெளிவட்டார நட்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பார்வை தொடர்பாக இருந்து வந்த இன்னல்களும் குறையும். இன்று கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். மற்றவர்களுடைய தேவைகளையும் அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. துரிதமான செயல்பாடுகளின் மூலமாக எண்ணங்களை நிறைவேற்றியும் கொள்வீங்க. பேச்சுக்களின் மூலமாக புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுபமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். சில அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆனால் இன்றைய நாள்ல அமைதியாகவும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. யாரிடத்திலும் விதண்டாவாதமான பேச்சுக்களை பேசவும் வேண்டாம். அவர்களுடைய கருத்துக்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. பணியில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. திருமண உறவுல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். தவறான புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவு பிணைப்பு பாதிக்காதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். கூடுதல் செலவுகளும் இருக்குங்க. இதனை கவனித்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பதட்டத்தை தவிர்த்தும் கொள்ளுங்க. பிரார்த்தனைகளில் ஈடுபடுவது போன்றவைகள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல அமைதியான போக்கும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால கலகலப்பான போக்கும் இருக்கும். தோப்பு குத்தகை போன்றவற்றின் வழியாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கவனமாகவும் இருங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நேரங்கள்ல உங்களுக்கான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் இடத்துல இருந்து கேட்காமலும் உதவிகளும் வந்து சேரும். துணிச்சலுடன் எந்த ஒரு வேலையையுமே செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல நண்பர்களுடைய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. ஆனால் தொல்லை தருகின்ற நண்பர்கள் கிட்ட இருந்து விலகி இருப்பதை நல்லது. ஒரே முயற்சியில முடிக்க வேண்டிய சில விஷயங்களை கூட அலைந்து தெரிந்தாவது முடிக்கவும் செய்வீங்க. புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கிய கோப்புகளை கையாளும் பொழுது அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சகிப்புத்தன்மை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளும் இருக்கும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு பொறுமையான தீர்வையும் காண்பீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாகவும் இருக்கும். பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும். பெருந்தன்மையான செயல்பாடுகளின் மூலம் அனுகூலமும் உண்டாகும். தனித்து செயல்படுவதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. உடல் ஆரோக்கியம் பற்றிய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில பணிகளை நீங்களே உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்து முடிப்பதும் நல்லது. எதிர்மறை சம்பந்தப்பட்ட சிந்தனைகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வராது என்று இருந்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன சௌகரியங்களை விட்டுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது அசௌகரியமாகவும் உணர்வீங்க. பொறுமையாக இருப்பதன் மூலமாக நன்மைகள் உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால நீங்க முடித்த வேலைகளையே மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை பயன்படுத்த இயலாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்பான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. சற்று பொறுமையாக இருந்து அவர்களிடத்துல பேசுவதும் நல்லது. இதன் மூலமாக நன்மைகளும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கண் பரிசோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில வெற்றி வாய்ப்புகளும் தேடி வரும். பொருள் வரவும் இருக்கும். பயிர் தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். விவசாய வேலைகள்ல வருமானத்தை கூட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு துறையில இருந்து வந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுகூலமான வாய்ப்புகளும் வந்து சேரும். குடும்பத்துல சௌகரியங்களும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகையினால கலகலப்பான போக்குடனும் இருப்பீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
தொழில் முதலீடுகள் செய்வதில் கவனமாகவும் இருங்க. நினைத்ததை சாதிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய மன தைரியத்தின் மூலமாக புதிய வியூகம் அமைத்து மற்றவர்களை வியக்க வைக்க செய்யக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வெளியூரில் இருந்து வரவேண்டிய செய்திகளும் வந்து சேரும். மனைவி பிள்ளைகளுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். தொழிலில் ஏற்பட்டு இருந்த சிக்கல்களை எல்லாமே கவனமாக தீர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வெளியூர் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றதுங்க. வீட்டை நன்றாக பூட்டிவிட்டோமா என்பதை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. எதையும் திட்டமிட்டு செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் சிலர் பணம் கேட்டும் வருவாங்க. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிலும் என்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. மனதுல உற்சாகமும் இருக்கும். தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. தாய் வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் ஏற்படலாம். உறவினர்களிடத்துல பக்குவமாக நடந்து கொள்வதும் நல்லது. அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளை குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே முடிக்கவும் செய்வீங்க. பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால அனுகூலமான போக்கும் உண்டாகும். குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். கலை சார்ந்த பணிகள்ல விவேகத்துடனும் செயல்படுவீங்க. வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். ஆடம்பரமான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புதிய முதலீடுகள் செய்வதில் கவனமாகவும் இருங்க. பிடிவாதமான போக்கினை குறைத்துக் கொள்வதும் நல்லது. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். மற்றவர்களுடைய வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இடையூறுகளும் நீங்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. எதிர்பார்த்த சுப செய்திகளையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடவும் வேண்டாம். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். திறமையாக பணியாற்றுவதும் நல்லது. சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இது உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல பொறுமையாகவும் நட்பாகவும் பழகுவதும் நல்லது. இதனால இருவருக்கும் இடையில அமைதியான போக்குடனும் காணப்படுவீங்க. நட்புடனும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்த அளவிற்கு தனவரவும் இருக்கும். செலவுகளை சமாளிப்பதுல சிரமம் என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. சற்று தனிமையாகவும் உணர்வீங்க. தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லது. உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல வெற்றியும் இருக்கும். ஐடி ஊழியர்களுக்கு சிறப்பான பலன்களை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். வழக்கு விஷயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். உங்களுடைய அறிவு திறமையினால முன்னேற்றமும் இருக்கும். வேலை இடங்கள்ல பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பண வரவும் இருக்கும். வீரியமாக இருந்து வந்த வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நல்ல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வேலை திறனை மேலதிகாரிகள் பாராட்டவும் செய்வாங்க. உங்களுடைய நல்ல மனதை மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உறவினர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. தேவையில்லாமல் யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வேற்று மதத்தினருடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சபைகள்ல மதிக்கவும் படுவீங்க. பயணங்களினால புத்துணர்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிலும் என்று சற்று பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அனுசரித்து செல்வதும் நல்லது. மாலையில குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மற்றவர்களுடைய வேலைகளையும் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம்.
வியாபாரத்துல கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். உத்தியோக ரீதியாக வெளிவட்டார நட்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பார்வை தொடர்பாக இருந்து வந்த இன்னல்களும் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். மற்றவர்களுடைய தேவைகளையும் அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று எண்ணங்களும் நிறைவேறவும் காண்பீங்க. பேச்சுக்களின் மூலமாக புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுபமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இன்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மாற்றங்களும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். முன்னேற்றமும் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால செலவுகளும் ஏற்படலாம். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாகவும் மனோதிடத்துடனும் செயல்படக்கூடிய ஒரு உற்சாகமான நாளாகவும் அமையும். அனைத்து விதத்திலுமே என்ற சிறப்பான நாளாகவும் இருக்கும். பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. தன்னம்பிக்கையாகவும் இருப்பீங்க. சிறப்பாக பணியாற்றக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். திருமண உறவிலை இன்று உங்கள் துணையிடத்தில் அமைதியான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். கடின உழைப்பின் காரணமாக ஊக்கத்தொகைகள் அல்லது சலுகைகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன திருப்தியுடனும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று வேலை சம்பந்தப்பட்ட அலைச்சல்களும் இருக்கும். சரியான நேரத்திற்கு சாப்பிட முடியாத சூழ்நிலைகளும் இருக்கலாம். அடுத்தடுத்து வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். பகைவர்களினால சின்ன சின்ன தொல்லைகளும் இருக்க தங்க செய்யும். பிள்ளைகளினால இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். சில ஆடம்பர செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில மிதமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். அதிகாரிகளுடைய தொல்லைகளும் இருக்கும். வம்பு வழக்குகள்ல ஈடுபடவும் வேண்டாம். லாபமும் இருக்கும். வேலை சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். இன்று வியாபாரத்துல எதிர்ப்புகளும் இருக்க தங்க செய்யும். இதனை சமாளிக்கக்கூடிய திறனுடனும் இருப்பீங்க. கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் வந்து சேரும். இன்று எடுத்த காரியங்கள்ல சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடியும். இன்று வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. குடும்பத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். உயர்வதற்கான வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. சொந்த பந்தங்கள் வீடு தேடியும் வருவாங்க. வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சகோதரர்கள் பணம் கேட்டும் வருவாங்க. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். இன்று உயர் அதிகாரிகளிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். இழுபறியான தனவரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சமூகம் தொடர்பான பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்று பய உணர்வுகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறுதியாகவும் சிறப்பான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. உங்களுடைய இலக்குகளை அடையக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பான செயல்திறனின் மூலமாக பணியில வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க.
உங்களுடைய வேலைகள்ல உங்களுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சில கூடுதல் பொறுப்புகளும் வந்து சேரலாம். திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. சிறந்த தகவல் தொடர்பாடல்களுடனும் இருப்பீங்க. அன்புடனும் அனுசரணையுடனும் செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், சிறப்பாகவும் இருக்கும், சேமிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முதலீடுகளும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். சில மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். அதிகாரிகள் இடத்துல இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்கும். மன உளைச்சல்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. நன்மைகளும் உண்டாகும். நிம்மதியாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். அனுகூலமான செய்திகளும் வந்து சேரும். வெளிநாட்டிற்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். எண்ணியது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உறவினர்கள் உங்களுடைய மனதை புரிந்து கொண்டும் நடந்தும் கொள்வாங்க. பிள்ளைகள் இடத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. மனைவியினுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணவரவும் வந்து சேரும். அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். விளையாட்டுத்தனமான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. இணையதள பேச்சுக்கள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லதுதாங்க. இன்று மற்றவர்கள் இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. மற்றவர்கள் இடத்துல நட்பாக பேசுவதும் நல்லது. பணவரவு திருப்தியையும் ஏற்படுத்தும். எதிர்பார்த்த உதவிகளும் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல வேலையாட்களினால இருந்து வந்த தொந்தரவுகளும் நீங்கும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். தடைப்பட்ட வேலைகளை இப்பொழுது முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு அனுசரணையான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு வீண் செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். சமூகம் தொடர்பான பணிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளும் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. மதிப்பும் மரியாதையுடனும் நடத்தவும் படுவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுக்கு இருந்து வந்த வருத்தங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவ அறிவும் வெளிப்படும். செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புணர்ந்து செயல்படுவதும் நல்லது. தந்தை இடத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் அதிகரிக்கும். சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.